கொசுவர்த்தியோ கொசு லிக்விடோ தேவையில்லை. கொஞ்சோண்டு விக்ஸ் இருந்தால் போதும். இனி ஒரு கொசு கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாஸும் பார்க்கலாம். முதல் ஐடியா, நம்ம இருக்கிற வீட்டில், குறிப்பாக வாடகை வீட்டில் இருந்தோன்னா நிறைய ஆணி அடிக்க பர்மிஷன் கிடைக்காதுங்க. நிறைய ஆணி அடித்தாலும் அந்த இடம் ரொம்ப அசிங்கமாகவும் தெரியும். அதே போல் முக்கியமான இடங்களான இந்த மாதிரி ஜன்னல் பகுதியில் ஸ்க்ரீன் போடணுன்னா ஆணி அடித்து தான் ஸ்க்ரீன் போட முடியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஆணி அடிக்காமலே அழகாக ஸ்க்ரீன் போடலாங்க. இதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பி தான். இந்த கம்பியை நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்பியை ஜன்னல் பகுதியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அழகாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரீனை இதில் மாட்டிடுங்க. அதன் பிறகு இந்த கம்பியை இந்த மாதிரி 2 செவுத்துக்கு நடுவில் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது. ஸ்க்ரீனை மாட்டி நம்ம இழுத்து பார்த்தா கூட அது கலண்டு வரவே இல்லைங்க. நல்லா க்ரிப்பாக அந்த செவுத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. இந்த மாதிரி செவுத்தில் ஆணி அடிக்காமல் ஸ்க்ரீன் மாட்டணும்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கேட்பீங்க இந்த ராட் எங்கே வாங்கினீங்கன்னு. இதோட லிங்க் உங்களுக்கு டேக் ப்ராடக்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. அடுத்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கொசு தொல்லை. கொசு கடியினால் பலவிதமான நோய்கள் வரும். டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா அப்படின்னு நிறைய நோய் பாதிப்புகள் கொசுனால தான் ஏற்படுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீடுகளில் கொசு லிக்விட், கொசுவர்த்தி சுருளெல்லாம் ஏற்றுவோம். இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. குறிப்பாக கொசுவர்த்தி சுருளோட ஸ்மெல்லை நம்ம இன்ஹேல் பண்ணோன்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. இதனாலேயே நிறைய பேர் இதை பயன்படுத்துறது கிடையாது. இதை பயன்படுத்தாமல் கொசு தொல்லையை கண்ட்ரோல் பண்ண நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற இந்த பொருட்கள் போதுங்க. இனி கொசு தொல்லை கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். இந்த விக்ஸை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு 2 ஐடியா சொல்ல போகிறேன். இந்த 2 ஐடியாவுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 2 ஐடியாவையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். இதுக்கு நீங்கள் ப்ளூ கலர் விக்ஸ், ரெட் கலர் விக்ஸ்ன்னு உங்ககிட்ட எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். சில நேரம் விக்ஸை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். சில நேரம் எக்ஸ்பைர்ட் ஆன விக்ஸாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட விக்ஸை கூட நீங்கள் இந்த மெத்தடுக்கு பயன்படுத்தலாம். இப்போ என் கையில் நான் வச்சுருக்கிறது பட்டை. அதாவது நம்ம சமையலுக்கு பிரியாணிக்கெல்லாம் போடக்கூடிய பட்டை. இது நான் எடுத்துருக்கிறது சுருள் பட்டை. நீங்கள் சாதாரண பட்டை கூட யூஸ் பண்ணலாம். இந்த பட்டையோட எல்லா பக்கத்துலேயும் கொஞ்சமாக விக்ஸை பூசி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விக்ஸை நல்லா பூசி விட்ட பிறகு இந்த பட்டை துண்டை நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சுக்கோங்க. நெருப்பு கொஞ்சம் நேரத்துலேயே அணைஞ்சு இதிலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி புகை தாங்க நமக்கு தேவை. இப்போ இது இயற்கையான கொசு விரட்டியாக செயல்படும். இந்த மாதிரி ஒரு மண் விளக்குலையோ ஒரு பீங்கான் பாத்திரத்திலையோ வச்சு விட்டுருங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டு ஹால், பெட்ரூம்னு எங்கேனாலும் வைக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் உயரமான இடத்துல வைங்க. இந்த மாதிரி நீங்கள் மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு கொசு கூட இந்த வாசனைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது. அப்படியே கொசுக்கள் இருந்தாலும் இந்த வாசனைக்கு மயக்கம் போட்டுருங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நான் சொன்ன ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்னு நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ நம்ம கொசு விரட்டுறதுக்கு 2வது ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நல்லா சூடாக இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம விக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த விக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த விக்ஸை இந்த தண்ணியில் நீங்கள் கரைச்சிக்கணும். நம்ம இதில் சுடு தண்ணி எடுத்துருக்கிறது இந்த விக்ஸை கரைக்கிறதுக்காக தாங்க. ஏன்னா வெறும் பச்சை தண்ணியில் விக்ஸ் கரையாது. இந்த மாதிரி சுடு தண்ணியில் தான் இது கரையும். நல்லா இதை கரைச்சிக்கோங்க. உப்பு, விக்ஸ் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த தண்ணியோட சூடு நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறின பிறகு தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லிக்விட் எப்படி வேலை செய்யும்னா, இந்த லிக்விடில் விக்ஸு, உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட வாசனைக்கு இது இருக்கிற இடத்துல கொசுக்கள் சுத்தமாக வராதுங்க. இந்த ஸ்மெல்லுக்கு கொசு கொஞ்சம் கூட கிட்டக்க வரவே வராது. எந்த இடத்துல இந்த ஸ்மெல் அடிக்குதோ அந்த இடத்துல கொசுக்கள் தொல்லை சுத்தமாக
சுத்தமாக இருக்காதுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணணும்னா 2 மெத்தட் இருக்குங்க. முதல் மெத்தடு, இந்த லிக்விடை நம்ம இப்போ ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த லிக்விடை ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் படுக்கிற பாய், தலையணை, பெட்ஷீட்டு, கட்டில், மெத்தைன்னு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த வாசனை அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் இந்த இடத்த சுற்றி கொசுக்கள் தொல்லை இருக்காது. நம்மளும் நிம்மதியாக தூங்க முடியும். ரெண்டாவது, இந்த லிக்விடை நீங்கள் இந்த மாதிரி பவுல்லையே வச்சுக்கோங்க. இது நீங்கள் தூங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போதும் இந்த இடத்துல கொசுக்கள் தொல்லை இருக்காது. இந்த 2 ஐடியாவில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஐடியாவும் சூப்பராக ஒர்க் ஆகும். கொசு தொல்லையிலேருந்து விடுபட விக்ஸை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போது அடுத்த டிப்பு, பொதுவாக குழந்தைங்களோ பெரியவங்களோ ஒரு சில பேருக்கு பாகற்காய் குழம்பு, பாகற்காய் கிரேவி சுத்தமாக பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க பாகற்காயோட இந்த ஒரு 2 பொருளை சேர்த்துக்கோங்க. பாகற்காயோட அந்த கசப்பு சுவை அந்த அளவு தெரியாது. வெறும் பாகற்காயை குழம்பு பண்ணாமல் பாகற்காய் கூடவே கொஞ்சம் கேரட், கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதனால் அந்த கசப்பு சுவை பேலன்ஸ் ஆகும். நம்ம சாப்பிடும்போது அந்த அளவு கசப்பு சுவை தெரியாது. குழந்தைங்களோ பெரியவங்களோ அழகாக இதை சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.